ஓப்பனிங்கே ஒரு மாதிரி நல்லா சூப்பராக பச்சை பசேன்னு இருக்கு. நம்ம ஐயம்பளையம் தான் இன்றைக்கி சண்டே விலாகுன்றனால வேலைக்கு போனால் அது இது எதுவுமே வராது. மீன் தான் வாங்க போயிருந்தோம். சிக்கன் மட்டன் இதே தான் அம்மாவுக்கு அவ்வளோ ஒத்துக்காது. அதனால் மீன் வாங்கலான்ட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் பெட்ரோல் வாங்க போனால் தமிழான இருந்தார். அவரை பார்த்துட்டு பெட்ரோல்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பணும். சரி காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு தண்ணி எடுத்தோம். தூக்க கலகம் வேறு மூஞ்ச ஒரு டைம் கழுவிட்டு மீன் கடைக்கு போனால் மீனை பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அங்கே தூளும் பார்த்தீங்கன்னா அதாவது வறுவல் மசாலான்னு தனியாக வச்சுருந்தாங்க. அது வேணாலும் வாங்கிக்கலாம். சரி அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு கடைக்கு வந்து குழம்பு வைக்கிற மசாலா பாயிட்டு தேவைப்பட்டது. அதை போய்ட்டு கடையில் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் படுக்கலான்ட்டு படுத்தேன். ஏன்னா சரியான டயர்டு. அம்மாவோட ஃபோன் எடுத்து அதில் பாம்பு கேம் இருக்கும். யார் யாரெல்லாம் கீபோர்டு ஃபோன் அதாவது பட்டன் ஃபோனில் பார்த்தீங்கன்னா பாம்பு கேம் விளாண்டுருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் விளாண்டு அதுக்கப்புறமே கிளம்பி முசிறி போகலான்ட்டு கிளம்பணும். ஏன்னா முடி வெட்டிட்டு வந்துடலாம். சேர்ந்தாப்புல எனக்கு லீவ் தான். வீட்டில் இருக்கன்னு கிளம்பி வரப்போ மாப்பிள்ள சரணமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த நாய் வேறு கூடயே வருது. எங்கே போனாலும் என்றைக்குமே இந்த மாதிரி வந்ததில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வரப்போ பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு மாடு வேறு ஆட்டோவில் ஏற்றிட்டு போனாங்க. அதை பார்த்துட்டு இந்த முசிறிக்குள்ளே பூந்து ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம முடிவெட்டுற கடைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே லைட்டாக தான் க்ரௌடு. சரி இந்த டைமாச்சும் எதிர்பார்த்தா ஹேர் கட் மாதிரி கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக லாஸ்ட் டைம் இருந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா. பட் ஆனால் ஓகே தான் இந்த தடவை. சரி எப்போ தான் நமக்கு இந்த ஹேர் ஸ்டைல் நம்ம மனசில் நினச்சது இதுதான் அப்படின்னு செட் ஆகிற மாதிரி எப்போ விட்டோன்னு தெரியல. அதுக்கப்புறமே பெட்ரோல் போட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பணும். கிளம்பிட்டு திரும்ப 2 கடையை பார்த்தோம். 2 கடையுமே சண்டேன்றதுனால லீவ் விட்டாங்க. லாஸ்ட்டாக பேக்கரிக்கு வந்து ஒரே ஒரு எக் பப்ஸ் ஒரு டீயை போட்டோம். திருப்தியாக பார்த்தீங்கன்னா போட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமே சண்டே நல்லா தான் போணுச்சு. ஓரளவுக்கு ரெஸ்ட் இருந்தது. ஜாலியாக கொஞ்சம் நேரம் படம் பார்த்துட்டு அருமையான சண்டே இந்த சண்டே. அடுத்த சண்டே இல்லாமல் வேறு ஏதாச்சும் விலாக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சந்திக்கலாம். நம்மளை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.